தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்படுகின்றன. இதற்காக மாநிலம் முழுவதும் உள்ள 62 வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு கடந்த மாதம் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. இத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்படுகின்றன. மொத்தம் 75,064 வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக 62 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக தொகுதிக்கு 1 வீதம் 234 வாக்கு எண்ணும் அறைகளும், தபால் வாக்குகளை எண்ணுவதற்கு கூடுதல் அறைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணிக்கைக்காக மொத்தம் 3,324 மேஜைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு மேஜைக்கு தலா ஒரு மேற்பார்வையாளர், நுண்பார்வையாளர், உதவியாளர், கணினி பதிவாளர் ஆகிய 4 பேர் என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக 15,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட உள்ளனர். சுமார் 1,00,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாடு தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுகந்தகுமாரிடம் கேட்கலாம். சுகந்தகுமார், வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் இங்க மொத்தம் 64 வாக்குச்சாவடிகளானது அமைக்கப்பட்டிருக்கு. அங்க எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? கள நிலவரம் என்ன சுகந்தகுமார்? 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாகி உள்ளது. சட்டமன்ற தேர்தல் கடந்த 2023ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஒரே கட்டமாக நடைபெற்றது. இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த மார்ச் 30ஆம் தேதி தொடங்கி கடந்த 6ஆம் தேதி முடிந்தது. மொத்தம் 7,599 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இதில் 4,023 தகுதியுள்ள வேட்பாளர்கள் களத்தில் நேரடியாக போட்டியிட்டனர். அவர்களில் 3,579 பேர் ஆண்கள், 443 பேர் பெண்கள், ஒருவர் 3ஆம் பாலினத்தவர் ஆகும். தமிழகத்தின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை தற்போது 5,71,43,291 ஆகும். அவர்களில் 2,80,30,30,658 பேர் ஆண்கள், 2,93,04,905 பேர் பெண்கள், 7,728 பேர் 3ஆம் பாலினத்தவர் ஆகும். இந்நிலையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் சுமார் 85% மேல் வாக்குகள் பதிவாகி இருந்தன. இளைஞர்கள் மற்றும் புதிய வாக்காளர்கள் உற்சாகமாக வந்து தங்களின் ஜனநாயக கடமை ஆற்றியிருந்தனர். அந்த வகையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெற உள்ளது. தமிழகம் முழுவதும் 62 மையங்களில் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பணி இன்று நடைபெற இருக்கிறது. இதற்காக தமிழ்நாடு முழுவதும் சுமார் 1,00,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். குறிப்பாக வாக்கு எண்ணும் மையங்களில் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்னவென்று நாம் பார்த்தோம் என்றால், வாக்கு எண்ணும் மையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் நுழைவதை தடுப்பதற்காக அனைத்து வாக்கு எண்ணும் மையங்களிலும் மும்முனை பாதுகாப்பு வலய அமைப்பு நிறுவப்பட்டிருக்கிறது. பாதசாரிகள் மண்டலத்தின் தொடக்கத்தில் வெளிப்புற வலயம் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் நுழைய அனுமதிக்கப்பட்ட நபர்களின் அடையாளம் மற்றும் அங்கீகாரத்தை சரிபார்க்க போதுமான காவலர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்திய தேர்தல் ஆணையம், மாவட்ட தேர்தல் அதிகாரி அல்லது தேர்தல் அதிகாரியால் முறையாக வழங்கப்பட்ட செல்லுபடியாகும் அங்கீகரிக்கப்பட்ட புகைப்பட அடையாள அட்டை இல்லாமல் யாரும் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்தின் நுழைவாயிலும் உயர் அதிகாரிகள் பணியில் அமர்த்தப்படுவர் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். அதே போல தேர்தல் பார்வையாளரை தவிர வேறு யாரும் வாக்கு எண்ணும் கூடத்திற்குள் கைபேசியை கொண்டு செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கூர்மையான பொருட்கள், தீக்குச்சிகள், கம்பிகள், லைட்டர்கள், வெடிப்பொருட்கள், எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள், தடை செய்யப்பட்ட பொருட்களான மண்ணெண்ணெய், கைபேசிகள், கேமராக்கள் மற்றும் பிற மின்னணு சாதனங்கள் போன்றவற்றை வாக்கு எண்ணும் மையத்திற்கு யாரும் கொண்டு செல்ல அனுமதி என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் பார்த்தோம் என நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்காக இந்த வாக்கு எண்ணிக்கையானது இன்று காலை 8 மணி அளவில் தொடங்கி இருக்கிறது. காலை 8 மணி அளவில் தபால் வாக்குகள் முதலில் எண்ணப்படும். 8:30 மணிக்கு மேல் இவிஎம் இயந்திரத்தில் பொருத்தப்பட்ட வாக்குகள் தொடர்ச்சியாக எண்ணப்படும். ஒவ்வொரு சுற்றுக்கும் பார்த்தோம் என்றால் சுமார் குறைந்தபட்சம் இந்த 14 சுற்று முதல் 23 சுற்றுகள் வரை வாக்கு எண்ணிக்கை தெரிவிக்கப்படும். ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் அந்த ஒலிபெருக்கி மூலம் வாக்கு எண்ணிக்கையின் அந்த சதவீதத்தை தெரிவிப்பார்கள் ஒலிபெருக்கி மூலம். அது மட்டுமல்லாமல் இன்று நடைபெறும் அந்த வாக்கு எண்ணிக்கையானது எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருக்க தமிழ்நாடு முழுவதும் சுமார் 1,00,000 காவல்துறையினர் சுழற்சி முறையில் இந்த பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுகந்தகுமார்.